ஹாய், ஹலோ, வெல்கம். நாங்கள் உங்கள் உல்ஃபர்ஸ். இந்த ரிவ்யூவில் பார்த்தோம்னா வெங்கட், யோகி மற்றும் பக்தா ஆகிய நான் இருக்கோம். இந்த மேட்சும் வந்து பிரிட்டி மச் சிம்பிள் மேட்சாக தான் இருக்க போகுது. இந்த மேட்சோட ப்ரிவியூ பார்த்தோம்னா பஞ்சாப் வெர்சஸ் எல்எஸ்டி, ஒரு டாப் ஆஃப் த டேபிள் வெர்சஸ் மிட் டேபிள் டீமோட கான்டெஸ்ட் நாளைக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ரிஷப் பந்த் ரெண்டு பெரிய தொகைக்கு போன ஐபிஎல் பிளேயர்ஸோட கான்டெஸ்ட் நாளைக்கு. எப்படி இருக்க போகுது? உங்க பாயிண்ட்ஸ் என்ன? முன்னாடி பேசின மாதிரிதான் கேகேஆர் பத்தி பேசணும். அந்த மாதிரிதான் எல்எஸ்டியும் இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இத்தனைக்கு இந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. கேகேஆராவது ரெண்டு ஃபேசட்லயுமே என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாங்க. இவங்க பவுலிங் லைனப் நல்லா இருக்கு. அதை வச்சுட்டு ஆனா நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. அவங்களுக்கு அந்த பிரிட்ஜ் இல்ல. நம்பர் 6 நம்பர் 7க்கு அப்புறமா வந்து பவுலர்ஸ் ஹூ கேன் பேட்ன்ற ஆப்ஷனே அவங்களுக்கு இல்ல. அங்கேயே முடிஞ்சுது அவங்க டீம். அதுலயுமே வந்து ரெண்டு பெரிய பை பிளேயர்ஸ் சொல்லி பேசிட்டு இருந்தேன். 26 crores 25 crores ஒருத்தர் இருக்காரு, ஜம்முன்னு ரீடைன் பண்ணாங்க. ஒரு பாலுமே ஆட மாட்டாரு. 10 ரன் கூட அடிக்கல இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும். ஜம்முன்னு ஆடிட்டு இருக்காரு ஜாலியா. 11 பிளேயர்ஸ் பிளஸ் இம்பாக்ட் சப் மாதிரி 11 பிளேயர்ஸ் பிளஸ் நிக்கலஸ் பூரான் ஆடுறாங்க எல்எஸ்ஜி. இது நிக்கலஸ் பூரா அவருக்கு பிளேஸ்ல ஆடாம இருக்கிறதா பிரச்சனையே. எனக்கு புரியவே இல்லை, என்னதான் ப்ராப்ளம். இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஹார்ட் ஹிட்டர்ஸுக்கும் ஒரு ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஃபேஸ் நிக்கோலஸ் பூரானுக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. நிக்கோலஸ் பூரா மட்டுமே பிரச்சனை இல்ல. ரிஷப் பண்ட்டுமே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரைக் இல்ல. மார்ஷ் ரொம்ப பால் சாப்பிட்டு போறாரு. 30 பால் 35, 20 பால் 25 அப்படிதான் அடிச்சுட்டே போறாரு பவர் பிளேல. அந்த மாதிரி நீங்க உங்க பவுலர்ஸ்க்கு ஒரு 200 பேட்டிங் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த பவுலர்ஸ் கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க 200 இது வரைக்கும் ஒரு 200 கூட அடிக்கல எல்எஸ்டி. ஸோ டெஃபினட்டா உங்க பேட்டர்ஸ் தான் பிரச்சனை. யாரும் ஒருத்தங்க நின்னா போதும். மார்க்கம் தாராளமா நிக்கலாம். இந்த லைனப்க்கு மார்க்கம் ஒரு 15-16 ஓவர்ஸ் கேம் கொண்டு போனாதான் 200 வந்துரும் ஈஸியா. கொண்டு போறதுக்கு அங்க யாருமே இப்ப கஷ்டப்படுறாங்க. பண்டிமா அதனால நேச்சுரல் கேம் ஆட முடியல அவரால். நீங்க அதான் முன்னாடி பண்ண மாதிரி பேசாம பண்ணிட்டே ஓப்பனிங் அனுப்பிக்கோங்க. பூரான் 3 ஆடிட்டு மார்க்ரம் 4 ஆடிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியாவது கிடைக்கும். மார்க்ரம் 4 ஆனீங்கன்னா நீங்க மேல சும்மா சுத்துங்க. நீங்க 3 பேர் போய் அடிக்கவே போங்க. சப்போஸ் விக்கெட் வந்துச்சுன்னா மார்க்ரம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நீங்க வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணாதான் உண்டு. நீங்க இதே ஃபார்மேட்ல ஆடினீங்கன்னா கண்டிப்பா முடியாது. 150 160 அடிக்கிறீங்க. அது உங்க பவுலர் கண்டிப்பா பத்தாது. எவ்வளவு நல்ல பவுலிங் லைனப்பா இருந்தாலுமே 150 160 இப்ப நடக்கிற டோர்னமெண்ட் எல்லாம் பத்தாது. ஏன்னா பிரஷரே ஈஸியா மினிமம் 60 ஆயிடுச்சு. சோ அது கீழே ஈஸியா ரன் அப்படி இப்படி தள்ளிடுவாங்க. சோ அதுதான் செகண்டரி. ஜார்ஜ் லிண்டே எல்லாம் நீங்க ஆடாதீங்க. நீங்க ஒரு பவுலர் ஆடுறீங்கன்னா ஃபுல் டைம் பவுலர் ஆடுங்க. நீங்க லிண்டே வந்து இதுல பாதி அதுல பாதி மாதிரி அவரால் 4 ஓவர் ஃபுல்லாலாம் போட்டு விக்கெட் எடுக்கிற லெவலுக்கு அவரால் போட முடியாது. நீங்க அதுக்கு சித்தார்த் கூட ஆடிக்கோங்க. இல்ல இன்னொரு பேசர் ஆடுங்க. நீங்க மயங்க் யாதவோ இல்லைன்னா இன்னொரு பேசர் கூட ஆடிக்கோங்க, பரவாயில்ல. இல்ல அவங்க பிரிஸ்கியே ஆடலாம். பிரிஸ்கி நல்ல ஒயிட் பால் பிளேயர் தான். பிரிஸ்கி லைக் ஒன்னும் கேவலமான ஆடுற பிளேயர் கூட இல்ல. பிரிஸ்கியுமே மிடில் ஆர்டர்ல நல்லா ஆடி கொடுத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்கு. போத் இன் லைக் ஒயிட் பால் அண்ட் ரெட் பாலுமே கூட. அவரை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 30 ரன் ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணும் 15 பால்னா அவர் அடிப்பார். அந்த 15 பால் 30 அவரை கூட யூஸ் பண்ணலாம். ஆனா யாருமே போகாம ஜார்ஜ் லிண்டேவை எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல. அது அவங்க அந்த பிரிட்ஜ் நம்ம பேசின மாதிரி அது ரொம்ப கேப் தெரியறதுக்காக ஒரு ஆல்ரவுண்டர் ஃபில் பண்ணணுன்றதுக்காக ஃபில் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி ஃபில் பண்ணி ஆடுறதுக்கு அவசியமே இல்ல, தேவையே இல்ல. அதுக்கு ஆட போறீங்கன்னா நீங்க அந்த ஜார்ஜ் லிண்டேவை ஆக்ஷன்லயே எடுத்திருக்கணும். நீங்க ஆக்ஷன்லயே எடுக்கல. சோ அப்பே கான்பிடன்ஸ் இல்ல. இப்ப சும்மா நடுவுல வந்து சொருகிறீங்க 11ல. அதுவே ஒரு லைக் டஃப் கால் தான். டஃப் கால்ல லைக் ராங் டிசிஷன். இன்ஃபேக்ட் நம்ம கிட்ட இன்னொன்னு, அவங்க கிட்ட இன்னொரு ஒரு பெரிய பவர் இருக்கு தெரியுமா? லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாருமே ஆட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆவேஷ் கானோட ஐபிஎல் ஆவரேஜ் என்ன தெரியுமா உனக்கு? 23, மோர் தென் அக்சர் பட்டேல். மேல இறக்கி கொடுங்க தலைவனை. தலைவன் இருந்தாலே ஒரு ரெண்டுல அப்படியே புடிச்சுப்பா விக்கெட் விடாம. அதெல்லாம் 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. உங்க டாப் 23 ஆவரேஜ் இருக்கு. மேட்சை ஜெயிச்சுட்டு பண்ற செலிப்ரேஷன் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனுக்கு? அதை விட்டுட்டு ஜார்ஜ் லிண்டே ஆடுறீங்க நீங்க ஆல்ரவுண்டர்னு சொல்லி. அதான் இவங்க மொத்தம் டீமே அங்கங்க கழிச்சு போட்டு ஏதாவது மாத்திதான் ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இவங்களும் கேகேஆர் மாதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த 2 கேமுமே இந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸால வந்து பாயிண்ட் எடுத்துட்டாங்க. மற்றபடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்க. இன்னொன்னு எல்எஸ்ஜி ஆடுற எந்த மேட்சஸுமே வந்து ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியஸா இருக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ எல்லாமே போர் தான் அடிக்குது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நல்லா இருந்தது. கடைசி பால்ல போய் அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க முகுல் சௌத்ரி அடிச்சதுனால. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மேட்சுமே பெருசா. உண்மையை சொல்லணும்னா கேகேஆர் மேட்ச் கூட பாத்துடலாம் போல. எல்எஸ்ஜி மேட்ச்ல பார்க்கவே முடியல. எல்எஸ்ஜி மேட்ச் ரொம்ப போர் அடிக்குது.
ஜிடி மேட்ச் கூட கம்பேரிட்டிவ்லி போர் தான் அடிக்குது. ஒரே ஒரு மேட்ச் நல்லா இருந்ததுன்னா ஜிடி vs டிசி மேட்ச் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நடுவுல ஏதோ இருந்த கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு மேட்ச் டீசெண்டா தான் இருந்தது. பட் இந்த 2 டீமும் ரொம்ப போர் தான் அடிக்குது லிட்டரலா. நாளைக்கு வந்து என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஆடுறது வந்து பஞ்சாப் சைடுல நமக்கு வந்து அதிரடியான பேட்டிங், அதிரடியான பவுலிங் எல்லாமே அங்க ஒரு பவர் பேக்டா இருக்கு அப்படின்றதுனால, சரவெடி அவங்களால இருக்கு. நம்மளால அவங்கள வச்சுட்டு நம்மளால மேட்ச் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இதுதான். பஞ்சாபை பத்தி பேசும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே அவங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ம். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே. அண்ட் கிளியரா ஆர்யாக்கு கொஞ்சம் நாளா பிரச்சனை இருந்த மாதிரி இருந்தது ஐபிஎலுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ அவருமே நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதை தாண்டி பிரப்சிமன் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்றாரு. ஸோ ஓரளவுக்கு ஓப்பனிங்கும் செட்டு. 2 மேட்சா கார்ன்லிக்கு படலை அப்படின்னா கூட ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேனா அவரும் இருப்பாருன்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி தூணா ஸ்ரேயஸ் ஐயர் மிடில் நிக்கிறாரு. அவரை தாண்டி விக்கெட் போகவும் மாட்டேங்குது, தேவையும் படுறது இல்ல. அப்படி ஆடுறாரு, ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பட் லாஸ்டா ஒரு 3-4 சீசனாவே அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி எந்த விதமே குறை சொல்ல முடியாது. அண்ட் அவரோட பவுலிங் ரொட்டேஷன்ஸுமே சூப்பரா இருக்கு. சஷாங்க் சிங்க்கு அவர் பேட்டிங் கிடைக்கலனா கூட பவுலிங்ல ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலா சொல்லணும்னா அன்டிஃபீட்டட் சைடா நாளைக்கு பஞ்சாப் மேட்சுக்கு வராங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கான்ஃபிடென்ஸ்ல இருப்பாங்க, பயங்கரமான ஒரு ரிதம்ல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸி வின் ஃபார் பஞ்சாப்ங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு இருக்கா? இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாளைக்கு பஞ்சாப் பேட்ஸ்மேன் எல்லாருமே லைக் நாளைக்கு மோஷின் கான், மயக்காத 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க டெஃபினட்டா ஆடிடுவாங்க. ஏன்னா போன மேட்சே அவங்க ஃபிட். லைக் எதுக்கு ஆடாம போனாங்கன்னு தெரியல. சோ இவங்க 2 பேரும் ஆடுறாங்கன்னா லைக் பால் வந்து லைக் பஞ்சாப் பேட்ஸ்மேன் ஆர்யாக்கும் சரி, பிரப்சிம்ரன் சிங் சரி, பிளஸ் ஐயருமே கூட இங்க 3 பேருக்கும் பவுன்சர்ஸ் லைக் தொண்டைக்கிட்ட பால் வரும் நாளைக்கு 140ல. சோ அதை நாளைக்கு அவங்க பெட்டரா ஆடிட்டாங்கன்னா லைக் ஈஸியா பஞ்சாப் வில் வின் த மேட்ச். எனக்கு அது ஒன்னே ஒண்ணுதான் பஞ்சாப் தடுக்கணும்னா அது ஒண்ணுதான். மத்தபடி லைக் இந்த ஒரு பெரிய கான்டெஸ்டா இருக்காது. ஆனா மோசின் கான், மயங்காத் 2 பேருமே ஆடினாங்கன்னா நாளைக்கு நல்ல மேட்சா இருக்கும். ஏன்னா ஷமியுமே இருக்காங்க. சோ லைக் நல்லா ட்ரபிள் பண்ணலாம் பஞ்சாப் பேட்ஸ்மேனை. அந்த ஸ்டோனிஸ நல்லா மிடில் 10th ஓவர்லயே வர வைக்கலாம். இப்படி ஆட வர வச்சுட்டாங்கன்னா கேம் நல்லா எல்எஸ்டி பக்கம் இருக்கும் இப்போ நினைக்கிறேன். யாரும் உட்கார வைக்கிறது பிரின்ஸ் யாதவா? பிரின்ஸ் யாதவ் இல்ல, லைக் அவேஷ் கான் உட்காந்துருவாரு மோஸ்டா. அவேஷ் கான் உட்கார வேண்டியது. ஆல்ரவுண்டர் வேணா, அவங்க ஆட மாட்டாங்க ஆல்ரவுண்டர். அதான் அவேஷ் கான், ஜார்ஜ் லிண்டே இந்த 2 பேரும் உட்கார வைக்கலாம். அவ்வளவுதான். இல்ல அப்துல் திக்விஜய் சமாதே சக்தியுமே அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இல்ல இந்த சீசன். போன சீசன் அளவுக்கு. போன சீசன் எல்லா அப்துல் மேட்சும் கையெழுத்து சமாதும் போட்டுருந்தாரு. இந்த வாட்டி பெண்ணு வாங்கி வச்சிட்டாங்க அவர்கிட்ட இருந்து. யாரும் கையெழுத்து போடக்கூடாது. அப்துல் சமாத் அந்த 5, 6, 7, 8 அந்த 4 பேரும் முகுல் சௌத்ரி மட்டும் நடுவில் நீங்க வெளிச்சிருக்கீங்க. அந்த 4 பேருமே தண்டத்துக்கு தான் இருக்காங்க எல்எஸ்டில இப்போதைக்கு. எனிவேஸ் நாளைக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் மேட்சா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பஞ்சாபுக்கு. அதர்வைஸ் எல்எஸ்டி மேக்ஸ் அ வெரி கிரேட் இம்பாக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஏதாவது அங்கே கிரியேட் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் யாருமே அப் டு த மார்க் ஆட மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப் பந்த், மிச்சல் மார்ஷ் ஆர் நிக்கோலஸ் பூரன் எல்லாருமே வந்து சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும் தான். பட் ஸ்டில் ஒருத்தருமே ஸ்டெப் அப் பண்ணாம இருக்கிறதுனால ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருந்ததுன்னா நாளைக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் எல்எஸ்ஜி சைடில். மற்றபடி இட்ஸ் கோயிங் டு பி அ பிரிட்டி மச் ஒன் சைடட் மேட்ச் அகைன். ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா என் சைட்ல தான் ஐ எம் கோயிங் ஃபார் பஞ்சாப் ஃபார் த வின். நம்ம கூட வழக்கம் போல லக்னோ தான்ப்பா. லக்னோ தான்ப்பா. பவுன்சர்ஸ் போடுவாங்க. சோ நாளைக்கு பஞ்சாப் அதுல கிரம்பிள் வாய்ப்பு இருக்கு. நான் போறேன் அவ்வளவுதான். எப்படி நாங்க எல்லாம் ஆர்ஆருக்கு போயிட்டு வெங்கட் மட்டும் கேகேஆருக்கு போனாரோ அந்த மாதிரி இந்த கேம்ல வந்து நாங்க எல்லாருமே வந்து பஞ்சாப் சைடு போயிருக்கோம். ஹரி நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாது. ஹரியும் பஞ்சாப் தான் சொல்லியிருக்காரு, ஸ்டவனும் பஞ்சாப் தான் சொல்லியிருக்காரு. ஸோ வெங்கட் மட்டும் வந்து எல்எஸ்சி சைடு போயிருக்காரு. நான் இதுக்கப்புறம் பேசுறதும் இல்லை. இந்த மேட்சோட ரிவ்யூ வந்து நாங்கள் நாளைக்கு வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து பேசுகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஐபிஎல் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ரி உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஃபர்ஸ். டாடா, பை பை. ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்